विदिताखिल शास्त्र सुधा जलधे महितोपनिषत् कथितार्थ निधे हृदये कलये विमलं चरणं भवशंकर देशिक मे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःख विदून हृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशंकर देशिक मे शरणम् गोपिका देवनस्मरणम् जय गुरुस्वामी के जय आंजनेय स्वामी के सुरस्वतपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम् वक्तारमादत्ययनेव नित्या सरस्वती स्वार्थसमन्वितासीत् विरक्तदुःखकर्मङ्का नमामि शङ्करमस्यदान्ध्रीम् अपय्यदीक्षितान् अशेषविद्यालुं नमस्यामः यत्र विबोधाबोधौ विद्वद्विभागत उपाधि அப்பைதீட்சிதர் பண்ணினதான அத்தியுதமான கிரந்தம் ஆத்மார்ப்பணத்துதி 50 ஸ்லோகமும் எல்லோரும் நோட்டு பண்ண வேண்டியதான ஸ்லோகங்கள், அற்புதமான ஸ்லோகங்கள். தன்னை மறந்து பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணதான ஒரு விசேஷமான ஒரு ஸ்வரூபம். இந்த ஸ்துதிக்கு பேரு ஆத்மார்ப்பணத்துதி. பக்தி 9 விதமா சாஸ்திரங்கள் இருக்கு. சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சத்தியமாத்ம நிவேதனம் அப்படின்னு ஆத்ம நிவேதன ரூபமாக ஒரு பக்தியை, உயர்ந்ததான ஒரு பக்தியா சொல்லு. இதுதான் நம்ம சொல்லும் பொழுது டோட்டல் சரண்டர் அப்படிங்கிற பட்சத்துல அது சர்வமும் பகவானுக்காக அர்ப்பணம் பண்ணிட வேண்டியது. பகவான் கீதையில சொல்ற மாதிரி பஜந்தே மாம் ஜனாசுரா ஆர்த்தோ ஜிஜ்ஞாசுரர்த்தி ஞானி பரதர்ஷபா அப்படின்னு 4 விதமான பக்தால் இருக்கா லோகத்துல. வயிற்று வலி வந்தா பகவான பிரார்த்தனை பண்றது, ஏதாவது காசு வரலாம், நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்தா பகவான் தான் அப்பதான் ஞாபகம் வரும். இதுக்கு ஆர்த்தம்னு காசு வேணும், ரொம்ப தரித்திரமா இருக்கு, என்ன வந்தாலும் போயிட்டே இருக்குன்னா அர்த்தார்த்தி. இப்படி சில காரணத்துக்காக பகவான பிரார்த்தனை பண்றது உண்டு. பகவானுக்காகவே பிரார்த்தனை பண்றதுன்னு ஒரு உயர்ந்ததான ஒரு சுபாவம் இருக்குதுல. அப்படி தன்னை முழுக்க, தன்னை மட்டும் இல்ல 13வது தலைமுறையை சொன்னார். இவர் பேரனையும் சேர்த்து அப்பணம் பண்ணிட்டார் சிவனுக்கு. விவகாரம் முழுக்க சதசேஷம் பண்ணியிருக்காருன்னா எங்க வம்சம் முழுக்க உங்களுக்கு தாசால் ஆகுதுன்னு அர்ப்பணம் பண்ணியிருக்கேன். அது ஒரு விசேஷமா மாற்றம். இன்னைக்கு வித்வான்னு சொல்ல வந்தேன்னா நியாயமோ வேதாந்தமோ எதுவா இருந்தாலும் அந்த அப்பையர் வம்சம் தான். அது ஒன்றும் தடுக்க முடியாது. ஏன்னா அவர்களுக்கு அந்த வம்சத்துல வந்து மன்னார்குடி தெரியவா, அவ அப்படிதான் சொல்லணும். மன்னார்குடி தெரியவாங்க, அவருக்கு வந்து வேற ஒன்றும் சொல்லக்கூடாது, அவர் பேர் ஒன்றும் சொல்லக்கூடாது. அப்படி அவ்வளவு வசதியவர் சிவாவதாரம்னு சொல்லிட்டுருவார். அவருடைய சிஷ்யால் ஹரிஹர சாஸ்திரி அந்த வம்சத்துல வந்தவாதான். இன்னைக்கு நான் வேதாந்தம் வாசிச்சிருக்கேன்னு சொன்னா யாராச்சும் கூட தெரியாதுன்னு அவர் ஒன்றும் தெரியாது, தெரிஞ்சுக்கிறதே வசத்தின்னு அவைகள் சொல்லுது. அஜான ஞானினோ விரலா, இது எல்லாம் தெரியும், எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கிறதே வசத்தினர். அது மாதிரி அப்படி வசதியாக இருக்கக்கூடியதான வித்வான்கள் எல்லோருக்கும் மூலஸ்தம்பமா இருக்கக்கூடியதான அவை இருக்கிறாள். அவ 104 கிரந்தம் எழுதியிருக்க. நம்ம ஏதோ சாதாரணமா அப்படிங்கிறோமே, ஒவ்வொரு கிரந்தம் எப்படின்னு அது சாதாரணமாக ஒரு பக்கம் 2 பக்கம் இல்லைன்னு சிவார்க்கமணி வீதின்னு ஒரு கிரந்தம். அத ஜன்மால வாசிச்சு ஆகணும். இந்த சாஸ்திரம்
முதல் அத்தியாயம் வரைக்கும் வியாக்கியானம் பண்ணி சொன்னேன். அதுக்கப்புறம் அவன் பாடம் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டேன். வருஷம் தான் வாசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஏன் சொல்லவே என்ன வேண்டாண்டா உனக்கு ஏன் சொல்ல அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. இத வாசிச்ச நீ சிவபக்தன் ஆயிடுவ, அத்வைதம் போயிட்டு இருக்கிறார். அந்த சிவபாரணியம் அவ்வளவு இருக்கு அந்த கிரந்தத்துல. ஒரு காலத்துல சைவ வைஷ்ணவ சண்டை வந்து அந்த வைஷ்ணவாளுக்கும் விவாளுக்கும் எப்படி வந்திருக்குன்னு சைவமே கிடையாதுங்கிற அளவுக்கு வந்த சந்தர்ப்பத்துல இவர் அப்ப அவதரித்து அவர் என்ன பண்ணாரு, சைவ மதத்தை ரொம்ப வசதியா கொண்டது மறுபடியும் ஸ்தாபனம் பண்ணினார். அதுதான் அப்பாய்க்கு ஒரு பெரிய விசேஷம். அவர் இந்த சிவார்த்தமணிக்கு கிரந்தம் எழுதின பிறகு சிதம்பர மகாராஜா என்ன பண்ணார், கலகாபிஷேகம் பண்ணினார். அவர் சிதம்பரத்துல யாகம் பண்ணினார். யாகம் பண்றப்ப அப்ப ராஜா வந்து வெண்கொடையை பிடிச்சாரு. நடக்கிற காரியமா அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு சாமர்த்தியம் இருந்தது. வைஷ்ணவா எந்த கிரந்தம் எழுதினாலும் அதுக்கு சமானமாக இந்த சைவ மதத்துல இருக்குன்னு சொல்லிட்டு வந்தார். அப்படி அவர் வாழ்க்கையில 50 வயசு வரைக்கும் ஆகுது. 72 வயசு தான் இருந்தார். 73வது வயசு செத்தார். அப்ப சுந்தரி ஆச்சாரிய பரம்பரையில் இருக்கக்கூடியதான மகாத்மா அங்க வந்தார். நமஸ்காரம் பண்ணினார். எல்லாம் ஆற்று ஒரு வார்த்தை சொன்னாரா, வாழ்க்கை முழுக்க இன்னொரு மதத்தை கண்டனம் பண்றதுக்கு போறது கொஞ்சம் உங்க அப்பா சொல்லி கொடுத்தாரோ இல்லையோ அட்வைஸ் அதை பார்க்கக்கூடாதா அப்படின்னு ஒரு வார்த்தை. அவ்வளவுதான். அன்னைக்கு அட்வைஸ் ஆரம்பிச்சார். அவர் சித்தாந்த சங்கரங்கிற ஒரு கிரந்தம் எழுதினார். காபகரண காபிதான் எங்க அப்பா சொன்னதான சில வார்த்தைகளை நோட்ஸை ஞாபகம் வச்சுட்டு புத்தகம் எழுதுறேங்க. நிஜமா முழுக்க இருக்கிறதுன்னா என்ன 6 வயசுக்கு நம்மளால வாசிக்க முடியாது. அந்த சித்தாந்தங்கிறது அத்வைதத்துல முதல்ல வாசிக்கிறவாளுக்கும் அதேதான் கிரந்தம். எல்லாம் வாசி அத்வைதத்துல பரிசுத்தனமான பண்டிதனா இருந்தாலும் வாசிக்க வேண்டிய கிரந்தம் அது. அப்படி ஒரு கிரந்தம் சுவாமி அத்தனை மதங்களும் அதுல எத்தனை வியூஸ் இருக்கோ அத்தனையும் சேர்த்து அத்வைத சித்தாந்தங்கள் முழுக்க எங்கெங்கிருந்தோ எல்லாத்தையும் ஒரு இடத்துல சேர்த்து வச்சதான மகான். அது மேல பார்க்க முடியாது. இன்னைக்கு நீங்க கம்பெனியம் சொல்லிட்டு இருப்பேன். எல்லாம் 500 வருஷத்துக்கு மேல 1520 அத்வைத பிறகு நார்த்தார்காட் ஜில்லா பக்கத்துல ஆரணின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த ஆரணிக்கு பக்கத்துல அதனால்தான் நார்த்தார்காடு வசதி ஞாபகம் விவகாரம் தஞ்சாவூர் சொல்லிட்டு இருக்கல. இன்னைக்கு அந்த நார்த்தார்காட் வசதி என்ன, அங்கேதான் ஆரணி பக்கத்துல ஜடையப்பழம்னு ஒரு கிராமத்துல பிறந்த சிவாவதாரமாக பிறந்த அப்பா கிட்டே எல்லா சாஸ்திரமும் வாசித்தார். அது ரொம்ப சாதாரணம் கஷ்டம். அப்படி ஆச்சாரிய அவருக்கு அவரப்பா ரங்கராஜாஸ்வரி. அவருடைய அப்பா அவர் வந்து ஒரு சைவ பள்ளியும் ஒரு வைஷ்ணவ பள்ளியும் கல்யாணம் பண்ணிருக்கார். அந்த வழியாக வந்த பையனா இருக்கிறதுனால இவருக்கு ரங்கராஜான்னு பேர் வச்சார். வைஷ்ணவ பேருன்னா இல்ல, ரங்கராஜான்னு பேர். அவருடைய வைஷ்ணவ பேரா ரங்கராஜா பேருன்னு வச்சிருந்தார். அவருக்கு இவர் பிறந்தார். அதுக்கப்புறம் அப்படி ஆச்சாரிய தீட்சிதர் அவர்கிட்டதான் சாஸ்திரங்கள்லாம் வச்சார். காமவேதத்துல அது பூர்வமிகள். அதனாலதான் அவர் கடைசியில் என்ன சொல்றது தெரியுமா, அடுத்த ஜன்மான எனக்கு இருக்குமே ஆனால் ஆந்திரத்துவம் ஆந்திர பாஷாக்கா அப்படின்னு. அது இப்படின்னா நான் ஆந்திரம்னா பிறக்கணும், ஆந்திர பாஷாக்கா அப்படின்னா ஆந்திர தேசத்துவ ஜன்ம பாஷே ததோபி யாதுஷீஷாக்கா பலம் அவர் சொன்ன. அடுத்ததான் ஆந்திர தேசத்துக்கு ஒரு வசதிங்கிறாரு. ஏன் அதுன்னு விசேஷம் அப்படின்னு சிவபக்தியை சொல்றதுக்காக ஆந்திரத்துல தெலுங்குங்கிற இல்லையா, அந்த தெலுங்கு இல்ல திரிலிங்கம், திரிலிங்க தேசம். அந்த சிவபக்தி ஆண்டு ரொம்ப வசதியா இருக்கிறதுனால திரிலிங்க தேசம்னு சொல்றாங்க. அந்த இடத்துல அவெல்லாம் ஆட்டுக்காரிய ஒட்டையன்னு கூப்பிடுவாளாம். இப்பெல்லாம் தெரியல, நீங்க என்ன கேட்கறது, என்ன கூப்பிடுறது விவகாரம் இல்ல, ஒட்டையன்னு கூப்பிடுவாளா. ஒட்டேன்னு திரும்பி போட்டா சிவா சிவான்னு அர்த்தம். அப்படின்னா அவளுடைய வாழ்க்கையில அந்த சிவபக்தி அவ்வளவு தூரம் வசதியா உள்ள புரிஞ்சிருக்கு. அங்கதான் திடீர் வச்சிருந்த இருக்கு.
ருக்வேதிகளா இருக்க நாங்கெல்லாம் ருத்ராய பிரதேச நிர்வலமாய தவ்யாது அப்படித்தான் சொல்றோம். பௌர்ணமோ பகவதே ருத்ராய அப்படின்னு ஆரம்பிச்சது இல்லையா? உங்களுக்கு பரிசம் இருக்கிறோம். காமவேதிகளுக்கும் அப்படித்தான். ஆனா அந்த தீவிரத்தில் இருக்கக்கூடியதான வசதி அது ஒரு நாளைக்கு நமக்க பர்தினே அப்படின்னு வருது. ருத்ரத்துல பர்தினேன்னு கீழே இறங்கணும். இது ஒரு சரியா இல்லையே, ஏன்னா அந்த அர்த்தம் சரியா வரமாட்டேங்கிறது அப்படின்னு நீட்டுகிறோம். அப்படி கொஞ்சம் மாற்றி சொல்லாமான்னு பார்த்தாராம். தாராபாத்தல் ஜலம் விடாதீங்க. அந்த சிவபக்தி அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய விதூடமான அபிப்பிராயம் நமக்கு இன்னைக்கு வேணும். இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்கு வேதத்தை பத்தி சொல்லி தரல. நீங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கறது இல்லை. எப்படி வரும்? அதுல ஒரு விசேஷமான ஒரு அபிப்பிராயம் இன்னைக்கு இருந்தது. சர்வதோமுகம் வரைக்கும் இருக்கக்கூடியதான அத்தனை யாகங்களும் பண்ணினார். கர்ம சொல்றதுதான் வேதாந்தம். அத்வைத்தத்துக்கு கர்மாவுக்கும் விரோதமா? ஞானம் வந்த பிறகு கர்மாவோடு ஞானம் சேராது. அவ்வளவுதான் அத்வைத்தம் இருக்கு. கர்மா விட்டுணும்னு யாரும் சொல்லல. எதுவரைக்கும் கர்மா நீங்க பண்ணணும், இந்த சரீரத்துல நான் எனக்கூடியதான எண்ணம் இருக்கோ அது வரைக்கும் கர்மாவை பண்ணிட்டு இருக்கணும். இதுதோறும் ஆச்சாரியால் சொல்லும் பொழுது என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? வேதோ நித்தியம் அதீயதாம் அவிதம் கர்மஸ்வனுஷ்டீயதாம் விதீயதாம் அவசதி காமேம திருஷ்யதாம் வேதோ நித்தியம் அதீயதாம். ஒரு நாள் கூட வேதத்தை சொல்லாம நீங்க இருக்கப்படாது. சாப்பிடாம இருக்கலாம். ஏகாசி அன்னைக்கு கவன நட்சத்திரத்து அன்னைக்கு சாப்பிடாம இருந்தோம். நான் சொல்லல. வேதத்தை சொல்லாம ஒரு நாளும் இருக்கக்கூடாது. கவிதம் கர்மஸ்வனுஷ்டீயதாம். அவர் இருக்கக்கூடியதான கர்மாவை நன்றாக அனுஷ்டானம் பண்ணுங்க. நாங்கெல்லாம் அத்வைத்தியாச்சு, உலகமே மித்தியாச்சு, பிரபஞ்சம் மித்தியன்னா விகதம் மித்தியா திருஷ்யத்வா தொழில் இருக்கமே. அப்ப கர்மாக்கள் கர்மாவும் பொய்தான், கர்ம பலமும் பொய்தான். ஆனா இது பொய்ன்னு அறிந்து கொண்ட அந்த மோட்சம் நிலை உனக்கு வரணும்னால் அந்த கர்மாவைத்தானப்பா பண்ணணும். கர்மாவை பண்ணி சித்த சுத்தி அடைந்து குரு பிரசாதத்தை அடைந்து அவருடைய கடக்கன் பார்வை மேல விழுந்தது. ஆனால் போரும். ஞானம் வந்த விட கர்மா தானா விட்டு போறோம். அது வரைக்கும் கர்மாவை பண்ணித்தான் ஆகணும். இவன் நீங்க பண்றதுனாலதான் ஈஸ்வரனுக்கு சேவை பண்றது அபத்தின்னு பக்தி. ஈஸ்வரனுக்கு பக்தி பண்றதுன்னா ஏதோ வரான் கோவில போய் சுத்துறது, அர்ச்சனை பண்றது, இவைகள்லாம் இல்லை. அவர் சொன்ன பேச்சு கேட்கறது. அம்மாவுக்கு பூஜை பண்றதுன்னு என்ன, அம்மா அப்பாவுக்கு என்ன, அவர் சொன்ன பேச்சு கேட்டாலே போதும். அவளுக்கு மரணானந்தரம் பெரிய படம் வச்சு அதெல்லாம் பண்ணி அவளுக்கெல்லாம் எல்லாம் படைச்சு சாதங்கள் எல்லாம் பண்ணி அது பின்னால இவதோ வச்சகரணாது உயிரோட இருக்கும் போது அவள் சொன்ன பேச்சு கேட்கறது இருக்கு. அதுதான் நகமான பூஜை. அதுக்கப்புறம் பிண்டகானாது பூரி போஜனாது இதெல்லாம் அப்புறம் பிரதிபுத்திரதான். அப்புறம் கர்மசாஸ்திரங்களை நல்லா கவனிக்கணும். உயிரோட இருக்கும் பொழுது அம்மா அப்பாவை கேட்கறதுன்னா அவ சொன்ன பேச்சு கேட்கறது. அப்படி அத்புதமாக கர்மாக்களை என்ன பண்ணணும், இத்தனை கர்மாக்களை ஸ்வயம் அனுஷ்டானம் பண்ணிடுறேன். சிஷ்யாலோட பண்ண வச்சார். சிவார்த்தமணிக்கு கிரந்தத்தை எழுதி 500 சிஷ்யாளுக்கு பாடம் சொன்னாராம். கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. 500 வருஷத்துக்கு முன்னால 500 சிஷ்யால் ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி தான் நடத்திருந்தார். யோஜனை போய் பார்ப்பேன்னா அந்த காலத்துல சிஷ்யாள்னா எப்படி அவாத்துல போய் சாப்பிடுவாங்க, இவாத்துல சாப்பிடுவா. குரு கிட்ட இருந்து இல்லாட்ட சாப்பிட்டு இவர் தான் ஒரு பண்டிகையான வஸ்திரங்கள்ல இவர் தான் வாங்கி கொடுக்கணும். நடந்தது அவருக்கு. பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ணினாரையானால் அவர் என்ன நடக்காதுன்னு அப்படி அத்புதமாக நடந்ததான ஒரு விசேஷமான ஒரு சரித்திரம் அவருக்கு. இவரை பத்தி சொல்லணும். அப்படின்னு சொல்லி அப்படின்னு சார்ந்த புராணத்துல சங்கர சமீப விசேஷமாக தீட்சிதோ இருக்கு. அப்படி ஆசுராசாரிகா சைவசாஸ்திர வசங்கதா சைவசாஸ்திரவதா பூமோ புத்தம் விசாரிச்சது. பூமியில சைவசாஸ்திரமானது அது மறைஞ்சு போனா அது மறுபடியும் விசாரம் பண்ணக்கூடியதான மகான்வராக சொன்ன பிரகாரமாக அற்புதமாக பிறந்து விசேஷமாக தன்னுடைய பாண்டித்யம் வீரத்தை சொல்லும் பொழுது உலகம் சுத்துறது சூரியெல்லாம் சுத்திட்டு இருந்தா. ஆனா ஒண்ணு மட்டும் சுத்தல இல்ல, மோஸ்ட் ரத்தம் பிரமா என்னன்னா இந்த அப்பை தலை இருக்கு பார்த்தா அது சுத்தால் இருந்தார். அவருக்கு பிரமே ஏற்படல. அப்பை விருது கேட்கிறோம்னா
வீரண்ட கிரந்தங்களை வாசிக்கணும். அப்படி ஏன்னா தன்னை பற்றி சொல்லிக்க முடியாது பாருங்க. அப்படி அற்புதமா இருந்ததான அபயத்திற்குரிய ஒரு விசேஷமான கிரந்தங்கள். வருஷத்துக்கு ஒரு நாள் ஸ்மாரக தினத்துல எச்சை கொடுத்தா போறாது. ஒவ்வொரு நாளும் அவன் கிரந்தத்தை படிக்கணும். சித்தாந்தல சங்கரம், சிவார்த்தம் நிச்சயிக்க இப்படிப்பட்டதான கிரந்தங்கள். அவர் மார்க்க சகாய சின்ன சின்ன ஸ்லோகங்கள்லாம் அவர்கள நம்ம அவசியம் வாசிக்க வேண்டியதுன்னா ஸ்தோத்திரத்தோட சாஸ்திரத்தை கலந்து சொல்றவர் அவர். அப்படி கலக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அவர் பண்ண வரதராஜ ஸ்துதின்னு ஒண்ணு இருக்க, அந்த ஸ்துதியை ஒவ்வொருத்தரும் வாசிக்க வேண்டியது. அந்த வரதராஜத்தை பத்தி சொல்றது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடியதான பிராவர்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் அங்க ஊரறிஞ்ச பாப்பானுக்கு பூனல் என்ன சமஸ்கிருதத்துல எழுதியிருக்காரு. ஒழுக்க ஏன் சொல்றது என்ன, சாதாரண விஷயங்கள் போனா அழகாக சொல்லி அது மனசுல பதியும்படி சிவபக்தியை கொண்டு வந்தாங்க மகாத்மா. கர்மசாஸ்திரத்துல எல்லோருக்கும் தெரியும்படியான ஒரு மகாத்மாவை அவர் வாழற காலத்துல கனகாபிஷேகம் அவருக்கு நடந்து அத்தனை கனகாபுரத்தும் லோகத்தை எல்லாருக்கும் விநியோகம் பண்ணிட்டார். அது கவனிச்சார். ஏதோ காசு வந்தது தானே எடுத்துக்கிறது இல்லை, சிற்றாளுக்கு எல்லாத்தையும் கொடுத்து அப்படி விசேஷமா பண்ணியிருந்தாங்க மகாத்மா. கடைசியில 73வது வயசு சிதம்பர கஷேத்திரத்துல பரமேஸ்வரனை பார்த்துட்டு இருக்க. பார்த்துட்டு இந்த பக்கம் பரமேஸ்வரன், இந்த பக்கம் மகாவிஷ்ணு. சிதம்பர கஷேத்திரம் பார்த்திருக்கீங்களா? அப்படி நடுவுல வீழ்ந்து அதோ இப்ப தெரியுது எனக்கு கருணோ அருணோயும். அதுவும் அந்த பரமேஸ்வரன் இந்த புஞ்சித்த பாதமான இதயத்துல தெரியுது. பார்த்து கொண்டிருக்கேனேன்னு சொல்லி எனக்கு வேற ஒன்றும் வேண்டியதில்லை. விவகாரம் போயிட்ட ஏன் சுவாமி ஏதோ சாஸ்திரங்களை வாசித்தேன். சிஷ்யாலாம் வெறியோர்களாளா இருக்கா அது காட்டணும்னு ஒரு குருவானவர் சிஷியரை ஸ்தோத்திரம் பண்றாருல, அந்த சிஷ்யால் எப்படி இருக்கணும்? ஏதோ சில கிரந்தங்களை எழுதிட்டேன். வாழணுங்கிற எண்ணம் எனக்கு இல்லைங்கிற இது நமக்கெல்லாம் வரணும். இன்னும் வாழணும், இன்னும் ஒண்ணு ஏதாவது தலைவலி கால்வலி பல்வலி நாட்டு விட்ட ஓடுறது. இன்னைக்கு சௌக்கியமா வாழ்ந்திருக்கல, நீங்க இன்னைக்கு பண்ண வேண்டிய காரியம் நீங்க பண்ணி சாட்டிஸ்பாக்டரியா தூங்கினீங்களா? அவ்வளவுதான் வேணும். எத்தனை நாள் வாழ்றது என்ன பிரயோஜனம்? இந்த நாள் இருக்கிற 2000 வருஷம் என்ன லாபம்? அன்னைக்கு நம்ம இன்னைக்கு என்ன நினைக்கணும்? இன்னைக்கு நான் ஏன் சிவனுக்கு பூஜை பண்ணினேன்னா, அம்பாளுக்காக பண்ணினேன்னா, லோகத்தில் 4 பேருக்கு ஏதாவது கொடுத்தேன்னா அந்த எண்ணத்தோட இருந்தா போதும். அப்படி 72க்கு மேல போச்சு. அது 72க்கு மேல போச்சுன்னா தீர்காயுஷ்டம் அர்த்தம். ஜோதிஷ கிரந்தத்துல இதை பார்த்து எழுதியிருக்காரு. நான் வாழணுங்கிற ஆசையே எனக்கு இல்லை, எல்லாம் ஆயிடுதான் நெருங்கி பண்ணிட்டாச்சு. நிறைய பேர் தயார் பண்ணிவிட்டேன் போதும். இந்த வாழ்க்கையில இது மாதிரி இது வேணும் என்று நான் நினைக்கல. சிவபதம் அப்படின்னு அந்த சிவபதத்தை தான் நான் கேட்டுட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டே கேள்விட்டேன். அடுத்த கணம் பின்னாலுக்கு வச்சுட்டு ஆபாதி ஆதகதமா நட்டபாதபத்ம கருணோரோடையும் பின்னாலுக்கு வச்சுட்டு அதை எழுதுறேன். அப்படி சிதம்பர கஷேத்திரத்துல கோவிலுக்குள்ளேயே சிவனுடைய சாகித்யம் கிடைச்சதான இன்னைக்கு நம்ம நினைக்க வேண்டியதான விசேஷமான ஒரு ஆச்சாரியார். அப்படி அப்ப எழுதிட்டார். ஆத்மார்ப்பண ஸ்துதி பத்தி பேசிட்டார். இதுலயே பொழுது போட்டுட்டு வர போல இருக்க அப்படின்னு நினைக்கிறார் அவர். அசல் சௌசம் கிடையாது. அவர் அந்த சிவனிடத்துல அனுகிர சாதாரணமான ஒரு பக்தியோடு இருந்தார். நம்ம என்னதான் வெளியில பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம உள்ளூர் இருக்கிற மனசுல என்ன எண்ணம் இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. அது சொப்பனத்துல தெரியும். திடீர்னு ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு சொப்னம் வரும். அந்த சொப்னத்துல ஓஹோ அந்த சப்கான்சியஸ் மைண்ட் ஏதோ சொல்ற பார்த்தீங்கன்னா அந்த மெடுலா ஆப்லாங்கேட்டால இருந்து வருதுன்னு சொல்ற வைத்திய சாஸ்திரம் நமக்கு வேண்டாம், கொஞ்சம் தான் தெரிஞ்சுக்கணும். இப்போ அந்த சப்கான்சியஸ் மைண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதுல நமக்கு என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். சின்ன வயசுல வரக்கூடியதான சொப்னங்கள்லாம் உங்க போற ஜென்மாவை குறிக்கலாம்.
வயசான பிறகு வந்து சொற்பங்கள்னா அடுத்த ஜென்மாவை குறித்து இப்படின்னு விவகாரணியத்துல சொல்லிட்டு. ஆனா இந்த மனசுல இருக்கக்கூடியதான உள்ளூர்ல இருக்கக்கூடியதான எண்ணம் இது அப்படின்னு எப்படி தெரிஞ்சு எனக்கு நிஜமாக நான் சிவனிடத்துல பக்தியோட இருக்கேன்னா இல்லையா எனக்கு தெரியலையே அப்படின்னு யோஜனை பண்றாரு அவர். பரமேஸ்வரா இதப்பா காப்பாற்றணும், ஒவ்வொரு மூச்சியாக நீங்க இருக்க, ஆனா அது எப்போதுமே நான் நிஜமா அப்படி இருக்கேனா இது நீங்களோட தான் இருக்கா என்ன இந்த ஜென்மாவில நம்ம வாழ்க்கையானது மாறுறதுக்கு காரணம் ரெண்டு. ஒண்ணு பரமேஸ்வர அனுகிரகம். அந்த அனுகிரகம் வர்றதுக்கு காரணம் குருவுடைய கட்டாட்சம். அந்த குரு கட்டாட்சம் இருந்தது ஏன்னா பரமேஸ்வருடைய அனுகிரகம் தானா ஓடி வந்துடுறது. அதனால நான் மாறி இருக்கலாம். ஆனா உள்ளூர் அழுக்க இருக்கல பாருங்க, வாயிலுக்கு ஜலத்துல அவருக்கு அழுக்கு இருக்கலாம், மேல எல்லாம் நல்ல ஜலமா இருக்கலாம். அது ஜலம் வந்து வந்து போயிட்டே இருக்கு. அது அழுக்கு அப்படியே இருந்ததுன்னா என்ன பண்ணணும் தெரியலையப்பா அப்படின்னு நினைச்சிருந்து ரொம்ப நாள் யோசனை பண்ணி சரின்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டார். எனக்கு என்னுடைய மனசு எனக்கு சுவாதீனம் இல்லாமல் இருக்கும் பொழுது நான் எப்படி பேசுறேன்னு கண்டுபிடிக்கிறேன். இது எப்படி யோசனை பண்ண. அதுக்கப்புறம் ஏதோ கேட்டா சொல்றாரு, உமத்தங்காய் இருக்கு பார்த்தீங்களா, அந்த உமத்தங்காயை அரைச்சு அதை நம்ம சாப்பிட்டோமையானால் அது என்ன ஆகும், இந்த மனசானது அது அப்படியே அடைஞ்சு போயிடும். இந்த ஜாக்கிரத காலத்தில் இருக்கக்கூடியதான மனசு தன்னுடைய சேஷ்டைகள் எல்லாம் பண்ணாது, சொப்பனம் மாதிரி ஆயிடும். அந்த சந்தர்ப்பத்துல பார்த்துக்கலாம் போல இருக்கு அப்படின்னு சரின்னு சொல்லி அதுக்காக சில பேரை கூப்பிட்டு என்ன சிஷ்யார குரு மேல பக்தி இருக்கலாம், பக்தினால ஒண்ணுக்கு ஒண்ணு சொல்லலாம். லோகத்துல அப்படி பார்த்துட்டு இருக்குமோ தெரியுமே, சாதாரணமா இருந்தாலும் அதை தூக்கி மேல சொர்க்கத்துக்கு மேல வச்சு விடுறான். இன்னைக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா சிஷ்யால்னா குரு குரு பெரியதா ஆக்கிறவாலும் சிஷ்யால் தான், குருவத்தையே சொல்றவாலும் சிஷ்யால். இப்படி ரெண்டு பக்கமா பார்த்துட்டு இருக்கோம். அவரை விட வேற என்ன இருக்குன்னு சொல்லி சொல்லி அவருக்கு கர்வம் வந்து அவருக்கு உயர்படி பண்ற சிஷ்யாலும் இருக்கா பக்கத்துல விவகாரம். அப்படி அப்படி இருக்கிறது இருக்கும்படி சொல்லக்கூடியதா இருக்காது. அப்படி சில பேர் தயார் பண்ணி என்ன பண்ண, நான் இந்த உமசங்கா ரத்தத்தை சாப்பிடுறேன், அப்ப புத்தி என்னுடைய சுவாதீனத்துல இருக்காது. அந்த சந்தர்ப்பத்துல நான் என்னென்ன பேசணும் எல்லாத்தையும் எழுதி பண்ணணும். இன்னைக்கு என்ன டேப் இருக்காத பண்ணலாம், அன்னைக்கு அதெல்லாம் இல்லையே 500 வருஷத்துக்கு முன்னால நான் என்னென்ன சொல்றேனோ அவெல்லாம் எழுதணும் அப்படின்னு அவ சரிங்க. அதுக்கப்புறம் 1 மணி 2 மணி நேரம் ஆனது அதுக்கு பிரதியா இருக்கக்கூடியதான அந்த மருந்து இருக்கு, அதை கொடுங்க. அதை சாப்பிட்டேன்னா இந்த உமசக்கானுடைய எசன்ஸ் போயிடும். இன்னைக்கு நாங்க மயக்க மருந்துன்னு சொல்றேன்னு பார்த்தீங்களா, அது மாதிரி அப்படின்னு சொன்னார். அதே போல பண்ண சந்தர்ப்பத்துல உண்மத்த நிலையில இருக்கும் பொழுது பண்ணின ஸ்லோகங்கள். அதனால இந்த ஸ்லோகங்களுக்கு என்ன பேரு, உண்மத்த பஞ்சாசத், 50 ஸ்லோகங்கள். உண்மத்த நிலையில அவரே தன்னுடைய நிலை இல்லாமல் கெப்பாசிட்டி இல்லாத சந்தர்ப்பத்தில் அவர் சொன்னதான வார்த்தை. அப்படின்னா நாம் முடிச்சுட்டு இருக்கிறப்ப எப்படியாவது இருக்கலாம், நம்ம புத்தி நம்ம நிலை இல்லாத மரண சந்தர்ப்பத்தில் எப்படி இருக்க இந்த புத்தியானது கொஞ்சம் இந்த புலன்கள்னா கொஞ்சம் கொஞ்சமா மனசுக்கு போறது. மன பிராணே பிராண தேஜசே தேஜசி பரஸ்யாம் தேவதாயாம் பவத்தரக்கம் வாங் மனசு சம்பத்தியதே. மரண காலத்துல புலன்கள்ல மனசோட சேர்றதா. அதுக்கப்புறம் என்னது, மன பிராணே, அந்த மனசு பிராணனோட ஒன்னா சேர்றது. அதுக்கப்புறம் பிராண தேஜசி, அந்த பிராணன் பஞ்சபூதங்களோட சேர்ந்து அந்த தேஜஸோட சேர்றது. அதுக்கப்புறம் அந்த ஜீவனோட சேர்ந்து அதுக்கப்புறம் இதயத்தோடு மெல்லமா கிளம்புற. இது கரண பரத்துறது. அதே மாதிரி தூங்குற சமயத்திலையும் புலன்கள் மனசுல ஒடுங்க, மனசானது புரிதல் நாடி வழியா இதயத்துக்கு சென்று இதயத்தில் இருக்கக்கூடியதான பரமாத்மாவோட ஒன்னா சேர்றதுங்கிறது சாஸ்திரம். அப்பதான் நம்ம தூங்குறோம். அது புரிஞ்சதுக்கு போறதுக்கு முன்னால ஒரு இடத்துல நிற்குமையானால் சொப்ன நாடியில போகுமையானால் அப்போது நமக்கு சொப்னம் வரும். இது நடக்கக்கூடியதாக விவகாரம். இப்ப நிலையில இந்த நிலையில இருக்கும் பொழுது, உண்மத்த நிலையில இருக்கும் பொழுது தான் சொன்னது அது என்ன, மனசுல இருக்கக்கூடியதான நோக்கி இருக்கக்கூடியதான வாசனைகள்லாம் வெளியிடுவது. அந்த வாசனைகளோட என்ன பேசினோ அது எழுதுன்னு சொன்ன. அதை எழுதின 50 ஸ்லோகங்கள்
50 இன்னைக்கு படிக்க முடியும். ஏன்னா 50 ஸ்லோகம் சொல்லணும்னா ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லோகம் தான் சொல்ல முடியும். விஸ்தாரமா பார்க்கணும்னா சொல்ல முடியாது. அவளே ஏதோ ஒரு நாளைக்கு மார்க்க தினத்தை அன்னைக்காக வச்சுட்டு வரல. இன்னைக்கு எப்படி இருக்குன்னா மனுஷாளுக்கு காலம்னு ஒண்ணுதான் இல்லை. எல்லோருக்கும் 24 மணி நேரம் இல்லாம 47 மணி நேரம் இருந்தாலும் போரும் போல இருக்கு. அப்படி ஓடிட்டு இருக்கோம். எதுக்குன்னு ஒரு காரியமும் இல்லாம ஓடிட்டு இருக்கோம். ஒரு பிரயோஜனமும் இல்லாம ஓடிட்டு இருக்கோம். இத்தனை சாஸ்திரங்கள் என்னமா எழுதினார், என்னமா படிச்சார், எத்தனை கம்பேர் பண்ணினார். அப்ப இது தெரியாதா? எப்படி பண்ணினார்? அவரோட நம்ம சத்தியா இல்ல இருந்தாலும் தெரியல. இன்னைக்கு லைஃப் ஸ்டைல் அப்படி 1000 பேரும் சமாதானப்படுத்துவோம். இது நமக்கு தெரியலன்னு வச்சுருவோம். அது எப்படியா இருந்தாலும் ஆனாலும் அவர் அந்த சந்தர்ப்பத்தில் எழுதின ஸ்லோகங்கள் பிறகு பார்ப்போம். அதுல பரமேஸ்வரன காலத்தோட சொல்லக்கூடியதான ஒரு ஸ்லோகம். ஆனந்தாபேட்சம் பாவமாக்காய ரூபம் சத்யாகார்த்தம் பரமமயா சாஸ்வதம் போகமிச்சன்னு அத்வாதீதே ஸ்ருதிவர்லோடி பிரேதபர்தின்னு ஆத்யஸ்தானே விஹரசி சதா சேயமானோ கணேசை. ஹே பரமேஸ்வரா, உன்னுடைய ஸ்வரூபம் அழகா இருக்கு. ஆனந்தா கவித கவி பாவமாக்காய ரூபம். இதனுடைய உருவம் எப்படி இருக்கு தெரியுமா? ஆனந்த கடல். அந்த ஆனந்த கடல் அப்படியே சாலிண்டானா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கான். அந்த பரமேஸ்வருடைய ரூபம் அப்படி ஆனந்தாப்தே சமபித கணீபூத ரூபம் ஆத்ராய ரூபம் சத்யாகார்த்தம். அம்பாளுக்கு ஆனந்த விக்கிரகம். அந்த சத்யாகார்த்தம் பரமமுமயா உமா காத்தியாயரே கௌரி காளி ஹரிமபதீஸ்வரி அப்படின்னு அந்த உமாங்கிற பேரு ஓங்கார வடிவமான ஸ்வரூபம். அப்படி ஓங்கார வடிவமான அம்பாளோடு சேர்ந்து உமயா சாஸ்வதம் போகமிச்சன்னு அத்வாதீதே 6 வழிகள் பகவான் அடையறதுக்கு கடத்வாதீத ரூபிணி அப்படின்னு சொல்லக்கூடியதான 6 வழிகளுக்கு அப்பாற்பட்டதா சுத்தமான கோட்டி சூரிய பிரகாசமாக இருக்கக்கூடியதான அந்த இடத்துல தபர்தின்னு அப்படியே அந்த பரமேஸ்வருடைய ரூபம் அவர் கண்ணுல மனக்கண்ணுல தோணிட்டு அது அப்படியே தெரிவித்தார். அந்த பரமேஸ்வருடைய ரூபம் அவருக்கு அந்த மயக்கமான நிலையில தோணிருக்கு. உலகத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கக்கூடியதான பரமேஸ்வரனே, உங்களை வேதாந்தங்கள்லாம் சொல்றது வேதாந்தை மகிமா ஜீயதே சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா யோவேதம் குஹாயம் பரமேஸ்வரோ மன்னு அப்படின்னு அற்புதமாக அந்த பரமேஸ்வருடைய லட்சணம் எதோ வாயுமானி பூதானி ஜாயந்தே நஜாதானி ஜீவந்தி அப்படின்னு சொரூப லட்சணம் தபஸ்த லட்சணம் விஜானம் ஆனந்தம் பிரம்மா எத்தத்யம் அக்ராஹ்யம் அகோத்திரம் அவர்ணமகோத்திரம் கதபாதிபாதம் நித்தியம் விபும் கதகதம் சுதோஷ்மம் எதூதயோதையும் பரிவச்சம் தீரா. ஒவ்வொரு உபரிகளும் என்னமா சொல்றது உங்க மகிமைய. உமாதாயம் பரமேஸ்வரம் விபும் சேதாஸ்தரோபரிஷத் இப்படி அத்தனை உபரிஷத்தும் உங்களுக்கான ஸ்தோத்திரம் பண்றது. வேதாந்த மகிமா ஜீயதே விஸ்வநேதா தும் விப்ராஜ்யைர் வரதலிஹி கர்மபிஸ்வை. இந்த பிராமணெல்லாம் உட்கார்ந்து அவ பார்த்து கர்மாக்களை பண்ணிட்டே இருக்கார். அக்னிஹோத்திரத்தை வந்து ஆரம்பிச்சு வாகதேயா மத்தோயா எட்டான யாகங்கள் பண்ணிட்டே இருக்கா. இத்தனை யாகங்களை யாருக்காக பண்ற தெரியுமோ? நீ பிரீத்தி அடையிறவங்க பண்ணிட்டு இருக்க. விஜயானந்த மாத்ரா விகிருஷ்ணை. இந்த உலகத்தில் இருக்க கூடியதான போகங்கள்ல ஆசைவிட்டவர்கள் ஆனுஷ்வரிகம் ஸ்வர்காதி லோகத்தில் இருக்கக்கூடியதான பொருள்கள்ல ஆசை விட்டதான மகர்ஷிகள்லாம் அந்தர்கிரந்தி பிரபலயக்கிறது யோகி பிருந்தை அந்தர்கிரந்தி பிரபலயக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் தியாகம் பண்ணி எல்லாத்தையும் தியாகம் பண்ணின மகாத்மாக்கள்ல உள்ளூர் இருக்கக்கூடிய அந்த மனசு இருக்கிற முடிச்சு இருக்க அந்த முடிச்சு அருந்து போகணுமா? பிரம்ம கிரந்தி ருத்ர கிரந்தி எல்லா கிரந்தையும் பிரிக்கணும் என்று நினைச்சு உங்களையே தியானம் பண்றாரப்ப. அப்படி உலகம் முழுக்க உங்க பின்னாலேயே இருக்க பார்த்தல. அப்படிப்பட்டதான உயர்ந்த மகிமை வேற யாருக்கு வரும்? அப்படின்னா பரமேஸ்வரன் நடக்க ஒரு மனுஷன் தினமும் பரமேஸ்வரனை பார்க்கலேன்னு அவனுக்கு ஜன்மா பேசும். கபலி கோயில் பத்தில
போய் பரமேஸ்வரனை பார்க்க வேண்டாமா? அந்த லிங்கத்தை பார்த்து நமஸ்காரம் பண்ண வேண்டாமா? உள்ளூர் இருக்கக்கூடியதான இந்த ஆத்மலிங்கம் தான் அங்க தெரியுது. இதை பார்க்க தெரியல. அங்க போய் நம்மளால பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. ஐயா நான் வந்திருக்கு, உங்களை நினைக்கிறேன், மனசு நினைக்கிறேன், கண்ணாவது பாக்குறது, ஏதாவது பிரசாதம் கொடுப்பாரா எப்படி பாக்குற, சிவன் கோவில வராதுன்ற இந்த தரா ஞாபகம் விவகாரம் என்னடா இப்படினாலும் போய் பாருங்க அந்த சிவனை. அந்த சிவனை அடையிறது ரொம்ப கஷ்டமா. அர்த்தோட பிரபுதிசுமை ரத்தனம் தேவிதேயம் பிராப்தியம் தேனஸ்மரஹர பலம் மோட்சதாப்ராஜ்யலட்சுமி. ஏ பரமேஸ்வரா, உன்னை பூஜை பண்றதுக்கு நிறைய தாவர புஷ்பங்கள், ரோகா புஷ்பங்கள், கடைசியாக ஒரு சேரு 1000 ரூபாய் மல்லி புஷ்பங்கள் இவெல்லாம் கொண்டு வரணுமா? வேண்டாம் வேண்டாம். எருக்க புஷ்பம், அர்த்தோட பிரபுதிசுமை எருக்க புஷ்பம், சங்க புஷ்பம், இருபது புஷ்பங்கள் வந்து தூங்கப்பூ. அவருக்கு அவ்வளவு இஷ்டம்னு பிரபுதிசுமை ரத்தனம் தேவிதேயம் பிராப்தியம் தேனஸ்மரஹரா. ஹே பரமேஸ்வரா, இதனால இந்த புஷ்பங்களால பூஜை பண்ணினா என்ன பலம் தெரியும்? மோட்சதாப்ராஜ்யலட்சுமி. மோட்சம்னு கொடுக்கிறது ஞானம் மகேஸ்வராதித்ய. ஞானம் மோட்சத்துக்கு காரணமான ஞானம் வரணுமையானால் பரமேஸ்வர அனுகிரகம் இருந்தால் தான் வரும். எந்த வழியும் கிடையாது. பரமேஸ்வரர்ல கனம் பண்ணணும். இப்படி அறிந்தும் சாஸ்திரங்கள்லாம் வாசித்து குருனுடைய கட்டாட்சம் இருந்து அவர் சொன்னதை ஆத்தே தேசிகரம் ஒண்ணு வேண்டாம் வாழ்க்கையில. அந்த குரு பிரார்த்தனை நமஸ்காரம் பண்ணினா போறோம். இருபது கருணா அவருடைய கடக்கன் பார்வை நம்ம மேல விழுந்தா போறோம். அப்பே சிமதி ஏதாவது ஒரு வார்த்தை இருக்காது சொன்ன போடுங்க. அப்படி அந்த ஆச்சாரியர் சொன்ன வார்த்தையும் தெரியுது. இருந்தாலும் பரமேஸ்வரா காலமாத்மன்னு பொருள்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேனப்பா. என்ன பண்றது? 4 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கிரிக்கெட் மேட்ச் வந்துருது. அது 43 நாள் யாரு யாரோட பேசினா என்ன லாபம்? நமக்கு விடுறாரு விவகாரம். அதை பார்க்கறது வேற, அதை பேசுறது வேற. அசையம் காலமாத்மன்னு அவனவனுக்கு அவனுடைய மனசு போற வழியில் இப்படி போறது ஆத்ம துரோகி. என்ன நான் ஏமாற்றிக் கொண்டிருக்கேனப்பா. கரணோ பூயகப்பதா. நாளைக்குதான் மேல இருந்து கீழே விழுந்திருக்கேன். எந்த ஜன்மால எந்த வாக்கியம் வச்சினேனோ பரமேஸ்வரி அனுகிரகம் கிடைச்சதோ மாநில ஜன்மா கிடைச்சது, அதையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நாகம் கரணம் துர்நயம் பாரையாமி ஸ்மாரம் ஸ்மாரம் கரிபதம் நாகீத்யா. அப்பா வேதங்கள்லாம் சொல்றது புலனா அடக்கு, மனசு அடக்கு, புத்திய அடக்கு. முடியலையே. நாகம் ரோத்தம் கரணம் துர்நயம் பாரையாமி. என்ன அடக்கணும்னு ட்ரை பண்ணாதான் வேகமா ஓடுறது. நான் பாட்டுக்கு இருந்தா மனசுமா இருந்து முன்னால் உட்காந்து ஒரு 10 minutes மெடிடேஷன் டிவில இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு உட்கார்ந்தா அந்த 10 நிமிஷம் அது கழிக்க மாட்டேங்கிறத. அப்பதான் செல் அடிக்கிற, அப்பதான் செல்போன் போடுறது. ஜடமான பொழுது மனுஷன் ஏன் வந்து பார்க்கிற செல்போன் அடிச்சா இவன் எந்த நிலையில இருந்தாலும் ஓடிப்பான். பாதி ஸ்நானத்துல இருக்கான். வேகம் கைய தொடர்ந்து இப்ப என்ன ஆச்சு? அதுதான் நம்பர் விழான்னு மறுபடியும் பார்க்கலாமா? என்ன போயிடுச்சுன்னு என்னமோ என்ன அவசரமோ அந்த பக்கத்துல வேற யாரோ அப்ராக்ஷன் ஆயிருப்பான். அவனோட பேசணும். சிவபூஜைக்கு நடுவுல என்ன சுவாமி விவகாரம் பொருட்ட எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் தெரியுங்க மனுஷனுக்கு. ஒரு 10 நிமிஷம் பரவாயில்ல இந்த மனசை கொடுக்க முடியலப்பா. அம்ரோத்தும் கரணம் செய்ய மூன்றும் பாரயாமி ஸ்மாரம் ஸ்மாரமும் ஜனி பகருஜம் நாகசீத அறிவிக்கா. ஆனா உள்ளூர மனசுல என்ன நிலை வருமோ அடுத்த பிறகு என்ன வருமோ தெரியலையே. நல்லதை பண்ண முடிய மாட்டேங்கிறது கேட்டால் வேண்டாம்னாலும் பண்ண வேண்டியது. அந்த நிர்பந்தம் வந்துடும். மனுஷியால் அப்படின்னா இருக்கா இருக்கா போயிட்டு எழுத வேண்டியதானே இருக்க வேண்டிய 4 கணக்குன்னு வச்சுருக்காரு. உங்கள்கிட்ட ஒண்ணு இவருக்காக ஒண்ணு, ஒண்ணு ஆதிகாரி காப்பீட்டு ஒண்ணு, ஒண்ணு இன்கம் டேக்ஸ் ஒண்ணு, ஒண்ணு கம்பெனில 4 கணக்கு வச்சிருக்கேன். ஒவ்வொன்றும் 4 விதமாக வச்சிருக்கேன். தெரியலையே, தெரியாம தப்பு பண்ண வேண்டியதா இருக்கு. நாகசீதா அறிவிக்கா. என்ன பயம் வருமோ, என்ன ஆகுமோ, வாழ்க்கை என்ன ஆகுமோ தெரியலையே. சிவாக்குமே வேற யாரு என்ன காப்பாற்றுவா? தெரிஞ்சு தப்பு பண்றவளை ஏதாவது காப்பாற்ற முடியுமா? ஒரு தரம் பண்ணா இல்ல, பல தான்.
அந்த ஆவணி அவர்கள் சொல்லியிருக்காங்க, தெரிஞ்சு தப்பு பண்ணது ஒரு தரம், தெரியாம தப்பு பல தரம், விவகார கொழுக்க இப்படி அவ்வளவு தப்பு பண்ணிட்டு இருக்கே பரமேஸ்வரா. வேற வழி இல்லதா பிரபதனம்றது உபாயம். பரமேஸ்வரா, உன்னுடைய பாதங்களை பிடிக்கிறது தவிர எனக்கு வேற உபாயம் தெரியலையப்பா. வேணும் நீங்க தான் காப்பாற்றணும். எப்ப தெரியுமா, இந்த சரீரத்திலிருந்து இந்த சரீரத்துல மனசு தன்மையில இல்லாத பொழுது செய்கிற வார்த்தை. அப்ப அவருடைய இன்டர்னல் மைண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம மீட்டிங்ல ஓடு பேசுவோம், அது அப்படி இது இப்படின்னு பேசுவோம். ஆனா உள்ளூர நமக்கே தெரியும் அவ்வளவு பக்தி நமக்கு இருக்கா, ஆதாரத்தோட இருக்கமா அவாவா தெரிஞ்சுக்கணும். இது யாரு இன்னொருத்தர் சர்டிபிகேட் வேண்டாம். பொய் சொல்லாத நாள் ஒரு நாள் இருக்கா, கொஞ்சம் என்ன பண்ணி என்ன லாபம், பரமேஸ்வரன் நம்ம கண்ணுக்காரங்க நினைக்காத நாள் இருக்கா உமக்கு. இருந்தாலும் மனசுதம் சுவாதீனமா இல்லாத சந்தர்ப்பத்தில் எப்படி சொல்றாரு, பிராணோத்கிராந்தி கல்வி வந்தே பிரேமாதேச பிரதே பந்துவர்கே அந்த பிரஜாமபி சிவபஜன் அந்தராயி அனந்தை ஆதித்யோகம் துவைதகமிமாம் அர்பஜஸ்யாமி புத்திம் அவா பரமேஸ்வர பிராணோத்கிராந்தி கல்வி வந்தே சரீரே. இந்த பிராணம் கிளம்பி போகும் பொழுது இந்த சரீரத்தில் இருக்கக்கூடியதான எல்லா இடமும் வலிக்குமா, அது இது வலிக்குது. அப்போ ஒழுக்க உங்களுடைய கல்வலி தலைவலி பல்வலி மூக்குவலி எதுவுமே இருக்கு. இருந்தாலும் எல்லாவரையும் ஒரே சமயத்தில் வந்துமா. பிராணோத்கிராந்தி கம்பி வந்து சரீரே. இந்த சரீரத்துல கம்பின்னா ரெண்டு சேர்ற இடத்துக்கு கம்பி இல்லை. 4-5 நரங்கள் ஒருவர் சேர்றதுக்கு மர்மம். இப்படி இந்த மர்மங்கள்லாம் வலிக்கிறது. அந்த பிராணம் கலப்புற காலத்துல அப்படியே இந்த ஒவ்வொரு புலனும் கலப்புற காலத்துல வலிக்கிறது. போராத பறக்கு பக்கத்துல இருக்கிறவாள் ஏதாவது தைரியம் சொல்ல வேண்டாம், ஒன்னும் பயப்படாதீங்க, நான் சொல்லுங்க வருவேன், இன்ஜெக்ஷன் போடுவேன், அதற்கு வழி வரணுமே, அந்த புத்து வேற வாங்கிக்கிறேன். இந்த ஜன்மால பொதுவா இருக்கு யாராவது கிடைக்கணும், இப்ப இன்ஜெக்ஷனா போட்டுக்கணும். விவகாரம் முழுக்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்ல வேண்டாமா. அவர் பிராணம் விடுறதுக்கு அவரே கவலைப்படுங்க. பக்கத்துல இருக்கிறது சேர்ந்து அழகாலாம். எங்களை விட்டு நீங்க போறீல இருக்கிற வச்சு என்ன பார்த்துட்டு இப்ப என்ன விட்டு போறீல, எங்க காசு வச்சிருக்கு, என் டைரியில எழுதி வச்சிருக்கிறா, யாரா இருக்கிற என்னென்ன கொடுத்துருக்கு, யார் எந்த கடன் வரணும், இப்படியும் நான் அழகாயா பக்கத்துல இருக்க அவளுக்கு ஏதோ நம்ம மேல பிரேமம் இப்பதான் வந்திருக்கு. பிரகரணிதோ ஆக்கிரமித்தே பந்து வருது அந்த பிரஜாமபி சிவபஜன் அந்தராயிரநந்தை. என்னோடக்குள்ள இத்தனை நாள் வாசிச்சதான வாசிப்பெல்லாம் தளர்றது, மறந்து போறது. உபநிஷத்துல ஒரு வாக்கியம் ஞாபகம் இருக்கு, அடுத்த ஞாபகம் வரமாட்டேங்கிறது. இது ஏதோ வாக்கியம் வந்திருக்கு, அடுத்த லைன் என்னன்னு தெரியுது, மறைக்க மாட்டேங்கிறது. இந்த புத்தியாரது நினைக்கக்கூடியதான ஒரு நிலைய ஞாபகத்துக்கு இழந்தே வரவே என்ன பண்ணுவேன் பரமேஸ்வரா. அந்த பிரஜா மதித்து வளரும் அந்தராய இரணந்தை அவிஜோகம் அப்பயுத்திய புத்தி. இந்த நிலையில என் புத்தி உங்களுக்கு எப்படி அர்ப்பணம் பண்ணுவேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்பயிச்சாமி என்ன சரீர சௌக்கியமா இருந்தா அர்ப்பணம் பண்ணலாம், சரீர சௌக்கியமா இல்லையே என்னமா பண்ணுவேன் கதம் அப்பயிச்சாமி புத்தி. ஆகையால் ஒரு அக்ரிமெண்ட், மியூச்சுவல் அக்ரிமெண்ட் 2 பேருக்கா எவ்வளோ நம்ம 2 அண்டர்ஸ்டாண்டிங். என்ன தெரியுமா, நான் 5 பண்ண வேண்டியது இன்னைக்கே பண்ணி விடுறேன், நீ இன்னைக்கு பண்ண வேண்டியது அன்னைக்கு பண்ணு. வேற என்ன, நாம் பிராணோத்கிராந்தி சமயத்துல நான் உங்களுக்கு அர்ப்பணம் பண்ணணும், அதை நான் இன்னைக்கே பண்ணி விடுறேன். மோட்சம் நீங்க அந்த சமயம் என்ன கொடுக்கணும், அது அப்ப இப்ப கொடுக்க வேண்டியது ஜீவன் முக்தி இல்லை, அப்ப கொடுங்க எனக்கு அப்படிங்கிற கேள்வி. அஜைவோ அர்ப்பயாத்மன் பரமேஸ்வரா அஜைவா இப்பொழுது அன்னைக்கு சொல்ல வேண்டியது இன்னைக்கே தெரியப்படுறா. இன்னைக்கு ஏதோ ஓரளவுக்கு வாக்கு பேசுறது, அப்ப வாக்க குழந்தை வேண்டியதையானால் மஞ்ச நிலையில ஒத்துமையானால் என்னால பேச முடியலைன்னால் என்ன பண்ணுவேன். அஜைவத்வோ அர்ப்பயாத்மன் ஆத்மானம் சகபரிகரை, என்னோட மட்டுமில்ல சகபரிகரை, என்னோட
எங்க வம்சத்துல பிறக்கிறவா எல்லோரோடையும் சேர்த்து உனக்கு அர்ப்பணம் பண்ணிட்டேன். சாதரிகதை அதிர்கன் அதிநாதா. நான் என்ன பண்ண போறேங்கிறீங்க எனக்கு தெரியும். நீங்க யாரு தெரியுமோன்னா, நீங்க காப்பாத்துறால காப்பாத்த போனாலும் எங்க அம்மா இருக்கா, காப்பாத்த வச்சு விடுவா உங்களால. அதிர்கன் அதிநாதா எல்லாம் வீரம் இருக்காது. பரமேஸ்வரன் சொன்னாலும் முதல்ல இவரை காப்பாற்றுவோம், அப்பதான் அடுத்த வேலை பிச்சை போடுவேன். அவருக்கு பிச்சை இல்லைன்னு கிடையாது ஆரம்பம்னு அங்க அம்பாள் போட்டாதான் உண்டு. ஆகையால் ஸ்வயம் பஞ்சமுகா சத்தியோஜாத வாங்குவீரோ அப்படின்னு 5 வாய் வருது. ஒரு வாய் இருந்தாலே ஒரு சாமி. குழந்தைகள் கிடந்த புருஷனோ சதானன கஜானனோ ஒரு பையனுக்கு 6 வாக்கு 6 வாய். அதனால ஒண்ணுல சீடை கேட்கிறான், ஒண்ணுல குடிக்கிறதுக்கு உணர்ச்சி கேட்கிறான், ஒண்ணு லட்டு கேட்கிறான், ஒண்ணு சாப்பாடு கேட்கிறான். அத்தனையும் கொடுக்க வேண்டியதா இருக்குன்னு இன்னொருத்தருக்கு யானை வாய். கஜானனா பெரிய பெரிய உருண்டை வேணும், கொஞ்சமா விட போற. என்ன சுவாமி 5 இருக்கு உங்களுக்கு? வஸ்திரம் இல்லை. கதம் ஜீவேது திகம்பர கதம் ஜீவேது. இன்னைக்கு இந்த பரமேஸ்வரன் வாழறாருன்னா அன்னபூர்ணான கபாலியை பாக்குறதுல வெறும் சாதாரண ஓடு எடுத்துன்னு வர்றாரு. அம்பாள் தங்க பாத்திரம், அதுல தங்க கரண்டி, டைமண்ட் கரண்டி, அதை வச்சுட்டு இன்னைக்கு அம்பாள் பிச்சா பாத்திரத்தை கொண்டு இருக்கேன். இன்னைக்கு அதனால பரமேஸ்வரா நான் அம்பாள்கிட்ட சொல்லிடுறேன். அப்படி கன்யா அதிநாதா நாகம் போற்றும் தவ சிவபதம் நகையா யோகரியா. அது இது மேல பிராணாயம் பண்ண, பிரச்சாரம் பண்ண, சமாதி பண்ண ஒன்னும் தெரியாது, முடியாது. அவ்வளவுதான். நகையா யோகரியா கர்த்தும் கர்ம கர்மா கர்த்தும் கர்ணோம் எழுதரகதி கேவலம் பிரபத்தியே. பரமேஸ்வரா ஒண்ணுதான் என்னால பண்ண முடியும், பிரபத்தி தான் உன்ன பண்ண முடியும், நமஸ்காரம் பண்ண முடியும். ஆகையால் என்னை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய காரியம் அப்படின்னு விசேஷமா தன்னைத்தான் அர்ப்பணம் பண்ணினதுனால்தான் இந்த ஸ்தோத்திரத்துக்கு ஆத்மார்ப்பண ஸ்துதி இருக்கு. இது வந்ததுக்கே காரணம் இந்த ஸ்லோகம். நீங்கதான் சாஸ்திரங்கள்ல வச்சிருக்கல. சாஸ்திரத்தின் ஞானம் தத்துவத்திங்கிற ஞானம் வந்திருக்கிறதே உங்களுக்கு. நான் இல்லைன்னா சொன்னேன். எழுதாததான எழுத்துக்கள், எழுதாதனா சொற்கள், வேத சொற்கள் என்ன. அதனால அது இப்படியா அப்படியா கல்வி ஒண்ணு கேட்க, அப்படி ஒண்ணு பதில் சொல்ல, நடுவில் விசேஷா கல்வி பூந்தது, இதுவா அதுவா ரைட்டு எத்தனை நியாயங்கள். அதே எப்பா இவைகள்லாம் தீர்மானமான சித்தாந்த மனசுல இருக்கிற எல்லாம் புரண்டே இருக்கிறதா. புராணங்களா ரொம்ப அழகாத்தான் இருக்கு. ஒவ்வொரு புராணமும் வாசிக்கிற காலத்துல மனசு அப்படியே கவர்றத. ஆனா வயசான காலத்துல எல்லாம் மறந்து போறது. புராணம் சைவ தந்திரங்கள் ஒரு மாதிரி பேசுறது, சாஸ்திர தந்திரங்கள் ஒரு மாதிரி பேசுறது. எதை நம்புறது? 36 தத்துவங்கிறவத்தான் 3 மலங்கிறான். 3 தான் மலங்கிறான். ஆணவ மலம், காய்ச்ச மலம், காரணம் முடிவு வச்சு அவ்வளவுதான் பாசுங்கள் அப்படிங்கிறது. சாஸ்திர தந்திரங்கள்லாம் இல்லைன்னா நிறைய இருக்குங்கிறது. என்ன பண்றது? மித்ர தத்துவங்கிறான், சுக தத்துவங்கிறான், அசுக தத்துவங்கிறான், 36 தத்துவங்களாம். இது ரைட்டா அது ரைட்டா, இது எதுல அந்த பாவம் அதுல எந்த பாவம் கவனம் என்ன இருக்கு? அதற்கு போனா இவர் வாக்கியம் இருக்கணும் அவர் கேட்பார், அவர் வாக்கியம் இருக்கணும் இவர் கேட்பார். கடைசியில கலகம் தான் மிச்சம். அவர கலகம் பிரதான வித்யா கேவலம் பிரசாதாது. பரமேஸ்வர ஒரு மனுஷனுக்கு வித்ய வரணுமையானால் ஐயா உன்னுடைய ஞானம், உன்னுடைய பாத அனுகிரகம் வரும். அங்க கேவலம் பிரசாதாது, உன்னுடைய பிரசாதம் இருந்தா கிடைக்கும், இல்லைன்னா இல்லை. ஆகையால் பரமேஸ்வரா என்ன கொஞ்சம் காப்பாத்தப்பா, என் மனசுல நிற்கும்படி பண்ணு. வித்யான்னா இங்க என்ன அர்த்தம்? படிப்புன்னு அர்த்தம் இல்லை. அது அவரை கரைய தமிழ் அவர் சபை இருக்குது. இங்க வித்யான்னா ஆத்ம தத்துவ ஜானம், தத்துவமத்திங்கிற ஜானம். நீங்கி வரந்தால அந்த ஞானம் இருந்துட்டே இருக்கணும். வித்யா வித்யேஸ்வர கதா உங்களால கதா தியான் கேவலமும் பிரதாதாது. பரமேஸ்வர நீயோ சர்வஜன், சர்வசக்திகள், சர்வஜன் சர்வவிது ஞானம் அயந்தவ, எல்லாமும் அறிந்தவர், என் மனசு அறிந்தவர்.
என் மனசுல பக்தி இருக்கு தெரியுமோ, நல்ல கர்மாக்கள்லாம் பண்ணி இருக்கேன்னு தெரியுமோ, என்னை ஏன் காப்பாற்ற மாட்டேங்கிறேன்னு சொல்லுங்க. சர்வஜஸ்வம் இருபதி கிருபா சாகர பூர்ண சக்தி. நீங்க சர்வஜனா இருக்கிற அதோட இல்ல உங்களை தங்கு தடங்கள் ஏதாவது இருக்கா? இது பண்ணலாம், இது பண்ணப்படாது, ஒண்ணும் கிடையாது. என்ன சர்வசக்தி, இண்டிபெண்டன்ட், சுதந்திர அப்படின்னு சுதந்திரமான நிலையில் இருக்கிறவர் யாருக்காவது மோசம் கொடுக்கலாம். இருந்த போதிலும் பரமேஸ்வர பூர்ண சக்தி இந்த ஆபத்துங்கிற ஒரு சமுத்திரத்துல மாற்றி இருக்கிறப்ப எங்க போனாலும் ஆபத்து. ஒரே தலைமைனா மறுபடியும் ஆத்துக்கு வர வரைக்கும் நிச்சயம் இல்லைன்னா இந்த வாழ்க்கை அப்படின்னா இருக்கு. ஆபத கௌரி வக்ரம் என்ன ஆகும் என்ன ஆகுமோ தெரியல. இந்த தெரியறதுக்குள்ள காத்து போயிட்டே இருக்கு, வந்துட்டே இருக்கு. எப்ப நிச்சயம் யாருக்கா தெரியுமா? யாரும் சொல்ல முடியாது. காத்து இருக்க அவருக்கே வந்து முடியும், வேற யாரும் சொல்ல வேண்டாம். ஆபதம் கௌரி மக்னம் சொல்ல முடியாது. மயமதவா மனுஷன் எப்படி இருக்கான்? இதுதான் கடைசி மூச்சா, கடைசி மூச்சுக்கு மும்மூச்சா தெரியல. ஆனாலும் 100 வயசு வரைக்கும் இருக்கும். ஒன்னும் கவலைப்படாது. வேதாந்திகள சீக்கிரமா பிராண விட மாட்டான். இருக்கிறதுக்குள்ளேயே மனசு நிம்மதி இருக்கிற வாய்வா. அதனால வேண்டியதுன்னா இந்த மென்டல் வில் பவர் இருக்கிறதுல அது இவ்வளவு ஜாஸ்தி இருந்தாலும் ஒரு பயம் எடுத்துட்டே இருக்கிறார். ஒரு முன்னால எப்ப இருக்குமோ என்ன ஆகுமோ என்னமோ அப்படின்னு ஆபதம் நிமஞ்சனம் ஏகம் பாபாத்மகமப்பி சர்வதோ அத்தியதிகதீனம். ஒரே ஒரு பாபாத்மா இருக்கான், ரொம்ப கஷ்டப்படுறான். அவனை காப்பாத்தினா உன் சொத்து என்ன போச்சு? அபராத என்னை காப்பாத்தினதுதான் உனக்கு என்ன குறைஞ்சு போச்சு? ஏதாவது காசு இருக்குன்னா குறைஞ்சா காசு தாய்மார்கள் குறைஞ்சு போயிடுங்க, அது பண்ணலாம். உமக்கும் பரமேஸ்வரனுக்கு பக்கத்துல குடியேறிங்க ஃப்ரெண்டு. எப்படின்னா க்ளோஸ் ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஆக்கிற ஃப்ரெண்ட் இல்ல, க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவர் ஒண்ணும் பண்ண மாட்டார். பரமேஸ்வரனை இப்படின்னு பார்ப்பார், அவ்வளவுதான். பார்த்தா யாருக்குன்னு இவர் பார்த்தாரோ அவருக்கு அத்தைஸ்வரி, அவர்கிட்ட நவநிதிகள் இருக்கு. பெரிய பெரிய குடம். அந்த குடத்துல என்ன விஷயம் தெரியுமா? அது அப்படி கையை வச்சு எடுத்தா உங்க கையில தங்கம் வந்ததா? கையை எடுத்ததுன்னா மறுபடியும் ஃபுல்லாது. எப்பொழுதுமே ஃபுல்லா கொடுக்கிற நிதிகள் அப்படி 9 குடம் வச்சுட்டு இருக்காரா. ஒரு குடம் நம்ம கொடுக்க கூடாதா? எனக்கு கவலை வேண்டாம், அந்த குடம் வேண்டாம். எங்களுக்கு பரமேஸ்வரனுடைய பாத பத்மத்தினுடைய பிரசாதம், இந்த குருநாதருடைய ஒரு கடற்கண் பார்வை, அது போதும். இருந்தாலும் ஏன் சொல்றேன், அப்படி அந்த பரமேஸ்வரன் குபேரனை ஃப்ரெண்டா வச்சுருக்கல என்ன காப்பாத்தினா உங்க சொத்து என்ன போச்சுன்னு கேட்கிறாரு. சிவ கஷ்டாவதா அபராத பிரபங்க ஏகாவந்த பிரமண நிலையம் பிராபிதோ வராட்டக. வாழ்நாள்ல அலைஞ்சு அலைஞ்சு எங்க பிறந்தேன்? அரையபுரத்துல பிறந்து சிதம்பரத்துக்கு போனேன், காஞ்சிபுரத்துக்கு போனேன், இப்படி எல்லாம் சுத்தினேன். ஊரெல்லாம் சுத்தி இருக்கேனப்பா. பிரமணம் பிராபித்தோ வராட்டக கிராந்தா. உடம்பெல்லாம் தண்ணி மந்தங்கள் விட்டு போயிட்டு நடந்தா சிரமமா இருக்கு, உட்கார்ந்தா முதுகு வலிக்கிறது. சிரமமா போயிட்டப்பா, உடம்பு வேண்டாம் வேண்டாம் சுவாமின்னு அததுனா மோசனியா, நீங்க தான் என்ன காப்பாற்றணும். மோசனியா மோசத்தை கொடுத்துருங்கோ. இது செய்யணும், இதை செய்யக்கூடாது எனக்குரியதான பாகுபாடாக்குற நிலை வந்தது. ஆச்சாரங்கள் பார்க்க முடியல, ஒவ்வொன்றுக்கும் 4 தடவை ஆகமனம் பண்ண முடியல, அந்த நிலை வந்தது. விவகாரம் என்ன பண்றேன்னு சொல்ல அமிர்தோயம். நான் எப்படி இருக்கேன்னு தெரியுமா? நான் பரமேஸ்வரா உன் கையில குரங்க மாதிரி இருக்கு. இத குரங்காய்ச்சி இருக்கேன் பார்த்தீங்களா? ஒவ்வொரு ராத்திரும் குரங்காய்ச்சின்னு போறான். அந்த குரங்கை கயிறோட கட்டி வச்சிருக்கேன். அதை இந்த பக்கம் குதிக்கி அந்த பக்கம் குதிக்கின்னு குதிக்க வைக்கிறான். குதிக்கணும் குரங்கு, இல்லைன்னா வண்டி விவகாரம் மனுஷன் இடம். கடைசியில் இதை குதிச்சு ஒரு 1/2 மணி நேரம் எல்லாம் குதிச்சது. அதை கையை வச்சு இப்படி முடியுமா அந்த பல்ல அடிக்கணும். அந்த குரங்க பல்லு அடிச்சாதான் எல்லாருக்கும் காது முடிஞ்சது சோன்னு அர்த்தம். இப்படி நீங்க பண்ணிட்டு என்ன யுத்தம் இருக்கிற பரமேஸ்வரா பந்தாத்தியம் பலந்து இப்படி என்ன அடித்து வாழ்க்கையில கட்டங்களை கொடுத்து என்ன லோகத்தில் 4 பேர் இருக்க சிரிப்பா சிரிக்கும்படி பண்ணி இப்படி பண்றத உமக்கு என்ன லாபம் சொல்லுங்க.
சந்தாக்கியனும் ஜெகநிவர்த்தியும் சத்தியதத்தே பலம். இது வரைக்கும் சொல்லிட்டு சார். இப்ப திடீர்னு சாஸ்திர ஞாபகம் வந்து இது வந்து பக்தி ஜாஸ்தியா இருந்தது. இப்ப டக்குன்னு அத்வைத ஞாபகம் வந்துருக்கு. பரமேஸ்வரா நான் ஒண்ணு கேட்கறேன் சொல்லுங்க. ஆர்குமெண்ட் என்ன ஆச்சுன்னா, நீர் யாரு நான் யாரு என்ன இருக்கு? நீ யாரு நீங்கள் யாரு பண்ணுங்க, நான் யாரு நீங்க கேட்கிறாரு. எனக்கு தெரியும் உங்களை பத்தி. நம்ம 2 பேரும் அண்ணன் தம்பி. பரமேஸ்வரனும் ஜீவனும் அண்ணன் தம்பி. எப்படின்னா ஒரே பரமாத்மா இருக்கார். சுத்தபிரம்மம் இருக்கு. அந்த சுத்தபிரம்மத்துக்கு 2 உபாதி. ஒரு உபாதிக்கு மாயான்னு பேரு, இன்னொரு உபாதி இந்த மாயனுடைய சின்ன போர்ஷன் அவித்யான்னு பேரு. இந்த மாயையில பிரதிபலிக்கிறவர் மாயோடு சேர்ந்து இருக்கிறவருக்கு பரமேஸ்வரன் பேரா. இந்த புத்தி மனசு இதோட சேர்ந்து இருக்கிறவருக்கு ஜீவன் பேரா. 2 பேரும் யார? ஒரே பரமாத்மாவுடைய பிரதிபிம்பம். பரமாத்மா மாயையில பிரதிபிம்பிச்சா அவருக்கு ஈஸ்வரன் பேரு. மனசுல பிரதிபிம்பிச்சா அவருக்கு ஜீவன் பேரு. இந்த மாயையும் மனசை இங்கிருந்து உண்டாக்க பரமேஸ்வரன் ஒண்ணு பண்ணாலும் வச்சுக்கோங்க. இப்ப இந்த ஈஸ்வரன் பரமேஸ்வரன் பிறந்தவன் தானே, அவருடைய பிரதிபிம்பம் தானே. இந்த ஜீவன் யாரு? இவனும் அந்த அந்தக்கரண பிரதிபிம்பம் தானே. ஒரே பரமேஸ்வரன் வந்ததான மாய அந்தக்கரணம் 2ல பிரதிபிம்பிச்சா இந்த பரமேஸ்வரனும் இந்த ஜீவனும் யாரு? அண்ணன் தம்பி. இந்த அண்ணன் தம்பில இருக்கிற காலத்துல தெரியும் நான் என்ன பண்ணிட்டான் தெரியுமானோ இந்த லோகத்துல இல்ல. நான் பரமேஸ்வரன் பேசிட்டு இருக்கேன். பெரிய என்ன பண்ணிட்டா தெரியுமா? எல்லா சொத்தையும் தானே வாங்கி வச்சிருந்தார். கர்வச்சத்துவம் கர்வச்சத்துவம் எல்லாம் தானே வாங்கி வச்சிருந்தார். வாங்கி வச்சிருந்தது இவனுக்கு என்னங்க, உனக்கு ஒண்ணும் கிடையாது. அப்பா ஒன்னும் சொத்தை எழுதி வைக்கல. என்னடா இல்ல அப்படி எழுதிட்டார். ஒன்னும் எழுதி வைக்கல, ஒன்னும் இல்ல அவர்கிட்ட அப்படின்னு நியாயமா சுவாமி. இதோட அவன் உங்கள்கிட்ட இவ்வளவு தூரம் எவ்வளவு சொத்து வந்தது நான் கேட்கணும் நினைச்சிருந்து அவருக்கும் பரமபின்ன இன்னொரு திட்டம் இருக்குது. உள்ளூர காசு நிறைய இருக்க முடியும். திட்டம்ல நிறைய இருக்க முழுக்க எல்லாத்துலையும் வச்சுட்டு நீங்க இருக்க திட்டு எடுக்கிறீங்க சுவாமி. நியாயமா நீங்க அவருக்கும் பரமபின்ன மாயையா மாம்பி கட்சிய மாயையினால என்ன தெரியுது அப்படின்னு நீங்க மாயோபாதி அதனால தனி அனுப்பிக்கிறேன். எனக்கு மாயை இல்லை, நான் அஜ்ஞானம் அந்தக்கரணம், அதனால தனி அனுப்பிக்கிறேன். மரியாதையா சகல ஜகதம் நாகதம் பாரத ஒரு வேணுங்க சுப்ரீம் கோர்ட்டு போ. என்னால நடக்காது இவ்வளவு எங்கிட்ட இல்லையா, நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்னு நான் போக முடியாதுயா சுப்ரீம் கோர்ட்டுக்கு. ஏன் தெரியுமா? அங்க சீஃப் ஜஸ்டிஸ் இருந்தானுங்கிற மரியாதையா சகல ஜகதம் உலகத்துக்கெல்லாம் கட்டி காப்பாற்ற போடுறதால அந்த அதிகாரத்தில் இருக்கிறவன் நீங்கள். உங்க மேல நான் எப்படி போடுறது? நீங்க போயிட்டே இருக்கு. ஹைகோர்ட் வேலை வந்து இருக்கு. எந்த கோர்ட்ல நீங்க கோர்ட்டு கேட்க போவீங்க? போலீஸ்ல படி கொடுக்க முடியுமா? கேட்டாங்க இருக்குது ஹைகோர்ட்டுக்கு. ஹைகோர்ட் ஒன்னும் வர முடியாது, நமஸ்காரம் பண்ணி வர வேண்டியதுதான். அது மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லாத்தையும் காப்பாற்றக்கூடியதான பொறுப்புல இருக்கிற நீங்களே என்னை இப்படி ஏமாற்றினா இந்த ஸ்லோகங்களுக்கு அவ்வளவு தூரமா அர்த்தம் வராது. அது சம்பிரதாயமா குரு சொன்னதான் தெரியும். ரகசியமா அவசியம் சாதாரணத்துவம். நம்ம 2 பேருக்கும் சாதாரணமா இருக்கக்கூடியதான ஆனந்த கடல்ல அந்த ஆனந்தத்தை நீர் மட்டும் அனுபவிக்கிறேன். நான் கேட்டா எங்கிட்ட இல்லப்பான்னு திட்ட இருக்கிற மாயா மாமி பஜ்ய மரியாதையா சகல ஜகதாம் நாயகா சாபகத்துவம். உலகத்துக்கெல்லாம் கட்டு காப்பாற்ற வேண்டிய பொறுப்புல இருக்கக்கூடியதா நீங்கள் இப்படி பண்றதை நியாயமா சொல்லுங்க பார்க்கலாம். வேண்டாம் யுத்தம் தத்வத விபஜனம் யோஜயஸ்வ ஆத்மநாமாம். அதனால நம்ம 2 பேருக்கு சண்டை வேண்டாம். ஒண்ணு உங்களோட என்ன சேர்த்துங்க. அப்ப என்ன இருக்கு, நான் தனியா கஷ்டப்பட்டாதான் எனக்கு இப்படி சொல்லணும். உங்களோட அந்த சேர்த்துட்டே இருக்குங்களா சேமமா ஆனந்தமா இருக்கு அப்படின்னு அடுத்ததாக சொல்லி இந்த ஸ்லோகம் சொன்னதுமே அவருக்கு அந்த பரமேஸ்வருடைய அனுகிரகம் கிடைச்சு. அனுகிரகம் கிடைச்சு ஏன்னா அந்த அத்வைத சாஸ்திரத்துல அவ்வளவு ஒரு விஸ்நாத்துல இருக்கிறவர். அந்த பரமேஸ்வரனுடைய ஒரு ஸ்வரூபம் உருவம் மறுபடியும் கண்ணல காணப்பட்டது. மனக்கண்ணன்னு சொல்ற புல்லோன்மல்லி குடுமகலிதாமதௌபாகியம் அந்தப்பத்யாமியகரஹృదயா ரத்னபீதேரிகண்ணம் லோகாதீதமு சதசுபதமு
ரூபம் அப்ராக்கிருதந்தே பரமேஸ்வர இதோ பார்த்து கொண்டிருக்கேன் மலர்ந்த பொன்சிரிப்போட கூடியதான முகம் தெரியுதுன்னு சந்திரரை காபதம் தலைவர் சந்திரப்பரையோட புல்லன் மல்லி குசுமகலிகா தாம சௌபாக்கிய கௌரவம் மல்லிபுஷ்பங்கள்ல நிறைய அப்படி கோட்டு உங்களை சுற்றிலும் அந்த லிங்கத்தை போட்டிருக்காங்க புல்லன் மல்லி குசுமம். அதனாலதான் நார்த் இந்தியாவுக்கு போல அங்கெல்லாம் மல்லிபுஷ்பம் கிடைக்காது. நம்ம ஊர்ல தான் இன்னைக்கு எங்க நார்த்தா இருக்காது இங்கதான் கிடைக்குதுன்னு ஐயோ ஆரம்பிட்டேன். புல்லன் மல்லி குசும கலிகா தாம சௌபாக்கிய கௌரவம் அகல சுத்தையா பக்கத்துல அம்மா இருக்கா அகல சுத்தையா மலைக்கு பிறந்தவள் அவள் அசைய மாட்டாள். என்ன காப்பாற்றணுங்கிறது நீங்க தப்பு பண்ணியிருக்காரு அந்த தப்பு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத என்ன தப்பு பண்ணாலும் உங்க மேல உட்கார்ந்து நம்ம பரமேஸ்வரன் நல்ல சதாசிவம் வந்து உட்கார்ந்து இருக்காரு. அவரை பிரஸ் பண்ணி இந்த பக்தனை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு உட்காருவாங்க. அசல சுத்தையா ரூபம் அபராக்கிருதந்தே அபராக்கிருதமான உங்க ரூபத்தை நான் பார்த்து கொண்டிருக்கேன் அப்படின்னு ஆனந்த நிலையில அப்படி பேசுற. அப்புறம் ஒரே ஒரு பிரார்த்தனை என்ன ஏ பரமேஸ்வரா விஹரவித்ருவனேவா விஸ்வபாரே புரேவா மயானத்துல சுத்துங்கோ நான் ஒண்ணு சொல்லல விஸ்வபாரே புரேவா ரகசாச்சலத்துல அஞ்சு சுத்துங்கோ நான் அதை பண்ணி சொல்லல ரகதகிரி கதேவா கைலாசபுரத்துடைய சாணுக்கள்ல கீழே அப்படி திரும்பி அதை பண்ணுங்க ரத்னசாணுக்கலேவா ரத்னங்கள்லாம் இருக்கிற இடத்துல அப்படி பரிகாரம் பண்ணுங்க நான் ஒண்ணும் கேட்கல ஆனா ஒண்ணுதான் கேட்கிறேன். ஏ பரமேஸ்வர யுத்த பாவ ரூபகண்டம் பிருத்திய பாவம் உங்களுடைய பிரித்தியால் நிறைய பேர் இருக்காளோ இல்லையா வேற நந்தி பிருந்தி தந்து தந்து முட்டது அவர் தான் டான்ஸ் முதல்ல கண்டுபிடிச்சார். அதுதான் சாந்த பவனுக்கு இப்படி நந்தி பிருந்தி தந்து இப்படி எல்லாம் ரொம்ப பேர் உங்கள்கிட்ட இருக்காளோ இல்லையா அவ மாதிரி எங்களுக்கும் உங்க பாத பத்மங்களை அதை சேவை பண்ணக்கூடிய சாட்சியம் கொடுங்க. அதுதான் நான் கேட்கிறேன். பெரிய ஐஏஎஸ் போட்டா கேட்டேன்னா ஒண்ணு கிடையாது. இந்த பாதவத்வங்களை சேவை பண்ணக்கூடியதான பாக்கியம் கொடுங்க. அந்த குரு பாதத்தை நடக்கக்கூடியதான பாக்கியத்தை கொடுங்க. ஸ்ரீ பாதுகா வாகனாம் ஸ்ரீ பாதுகா வாகனாம் ஸ்ரீ பாதுகா பூஜை சொல்றேன். இதுதான் கேட்கிற கிடைக்குது. ஆத்மாத்மனஸ்து திரையம் பகவன் நிபத்தா ஒரு மணிக்குள்ள முடிச்சு ஆத்மாத்மனஸ்து திரையம் பகவன் நிபத்தா யமனதா நகயா பவாத் நமயா ததாபி வாதாபி கேவலமயம் தருஷணம் மிருடேதே தீனோ வராகவிதி தத்தகிருபாணி தேமாம் ஆத்மாத்மனஸ்து திரையம் இப்படி தன்னைத்தான் அர்ப்பணம் பண்ணக்கூடியதான இந்த ஸ்துதிக்கு பகவன் நிபத்தா யமனதா என் மனசு உன்னிடத்திலேயே இருக்க மனசு வேலை செய்யாத நிலையிலையும் மனசு வாழ்றது இருக்குன்னு நோட் பண்ணிட்டு இருக்க. சாட்சி கேட்டா கேவலோ கூட நமக்கு பின்னால இருக்கிற சாட்சி நிலையில பேசிட்டு இருக்க. ஏன்னா மனசு இந்த நிலையில இருக்குன்னா மனசு இல்லாத நிலையில எப்படி தெரியும் அந்த சாட்சி ஸ்வரூபமா இருக்காது. இதான் தெரியும் இன்டர்வல் எவிடன்ஸ். எனக்கு வந்த ஞானம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு ஆச்சாரியார் கேட்கிறார் பிரம்மசூத்திர பாஷ்யத்துல. அந்த பாக்கியத்தினால என்ன தெரியாது ஜீவன் முக்தரையில இருக்காருன்னு தெரியும். அப்படி வாக்குனாலையாவது கேட்கிறேன் பரமேஸ்வர தீனோ வரா கல்வி இந்த தீனன் வராகம் எதுக்கும் உபயோகம் இல்லை அப்படின்னு நினைச்சாலும் பரவாயில்ல உன்னுடைய கருணையால என்ன காப்பாது அப்படின்னு அத்தியுதமா 50 ஸ்லோகங்கள் எழுதி இத அப்படி சாதித்தாச்சு. ஏன்னா அந்த வயசா நிலை அப்படி வந்து அதுக்கப்புறம் சித்தாள்லாம் இருந்து அவருக்கு மறுபடியும் மருந்து கொடுத்து பழைய நிலையை கொண்டு வந்தது. அப்பதான் மனசுக்கு சந்தோஷம் வந்ததா என் பரமேஸ்வரன் நான் மறக்கல. அந்த பரமேஸ்வரன் யாரு என் பரமேஸ்வரன் நிறைய வந்தாச்சு அந்த வரவை மறக்கல. இந்த பரமேஸ்வரன் விடமாட்டார் அப்படியே அந்த பரமேஸ்வரன் அனுசர சாதாரணமான சக்தியை காண்பிச்சுதான அத்தியுதமாக இருக்கக்கூடியது ஒரு ஆச்சாரியாளுடைய சொருபம். இவனை நினைச்சா மனசுக்கு சந்தோஷம் வரும். அது ஞாபகம் நிறைய காசு விஷயம் வந்தாலும் மனசாந்தி வேணும். அந்த மனசாந்தி ஆத்ம வித்தியம் வரக்கூடியதான உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபம். அப்படிப்பட்டதான ஸ்வரூபத்தை இன்னைக்கு நாமெல்லாம் விசேஷமாக பரமேஸ்வரனை ஆராதனம் பண்ணியதுதான இந்த இடத்துல நம்மெல்லாம் அதுக்கும்
அனுசந்தானம் பண்ணக்கூடியதான திவ்யமான ஒரு பாக்கியம் கிடைச்சது. அது மாயவரம் பெரியவர், கருணாமூர்த்தியவர். எனக்கு இந்த நீண்ட வீட்டில் எழுதின காந்தி விலாசம் அவர்களோட ஸ்லோகங்கள்ல சில ஸ்லோகங்களுக்கு அர்த்தம் தெரியல, என்ன அவர்கள் இந்த சாஸ்திரத்தை வாசிக்கல. ஆனா இதெல்லாம் ஏன் வாசிக்கணும்னு விட்டார். சில ஸ்லோகங்களுக்கு அர்த்தம் தெரியலன்னா கும்பகோணத்துல இருந்து சென்னைக்கு வர நிலையில ட்ரெயின்ல பாடம் சொன்னேன். இருக்குமா அந்த காலத்துல ட்ரெயின்லாம் இந்த மாதிரி டியூப் லைட் ஒரு மண்ணும் கிடையாது, சாதாரணமா தான் இருக்கும். அது சாதாரண கிளாஸ் தானே போவோம் நாங்கெல்லாம். என்னடா சொன்னார் அந்த இதுங்க அவருக்கு அத்தனை ஸ்லோகங்களும் நோட்டும். அதுல நான் ஸ்லோகங்க படிச்ச நீ நல்லா படிக்கிறீங்க, நல்லா சொல்றீங்க, படிச்சாலே புரியுது, படிச்சா புரியுது, இது புரியுது. அது அந்த ஸ்லோகத்துல இல்லப்பா, கதை சொன்னாதான் புரியும் அப்படின்னு ஒவ்வொரு கதையா சொல்லிட்டு வந்தார். ராத்திரி 8 மணிக்கு நாங்க ட்ரெயின் ஏறினவா, அப்பதான் போட் ட்ரெயின்னு சொல்லுவோம். இப்ப போட் ட்ரெயின் தான் மெயிலும் கிடையாது, வேற ஏதோ எக்ஸ்பிரஸ் வச்சிருக்கான். ராத்திரி 8 மணிக்கு கும்பகோணம் ஸ்டேஷன்ல வந்தா காலையில 5 மணிக்கு வரும் அந்த ட்ரெயின். அப்படின்னு நிதானமா 11:30 மணி வரைக்கும் பேசிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வெங்கடேஷ நாளை காலம் நீ வெளியில போகணும், உத்தியோகத்துக்கு போகணும், படத்துக்கு போகல, இது ஒரே ஸ்லோகம் தான் சொல்லிட்டு போனேன். அப்படி அவ்வளவு கன்னடையோடு இந்த மகாத்மாவை அவ்வளவு தூரம் ரொம்ப இன்டர்னலா பார்த்தோம்னா பழகாத பண்ணாலும் என் மேல ரொம்ப பிரீத்தியா இருந்தவர். அப்படிப்பட்டது அந்த சுவார கஜனத்துல நம்ம எல்லாம் சேர்ந்துட்டு பரமேஸ்வர அனுகிரகம் எல்லோருக்கும் வரட்டும், நம்ம எல்லோரும் சௌக்கியமா ஆனந்தமா இருப்போம்னு பிரார்த்திட்டு மாரவ நினைச்சுட்டு அதோட இதோட முடிச்சினேன். ஹர ஹர நம பார்வதி பதயே.